மனோஜ் வந்து ரோஹிணி கிட்ட சமாதானம் பேசிட்டு போவார். இந்த குழந்தை விஷயத்தை பெருசு பண்ணாத, கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இரு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாரு. சரின்னு சொன்ன ரோஹிணி அப்படியே ரோட்டில் நடந்துக்கிட்டே அப்படியே யோசிச்சிட்டே போகிறாங்க. மனோஜ் நம்மளை ஏமாத்துறானா, மனோஜ் இந்த விஷயத்தில் எப்படி நம்புறது, மனோஜ் எல்லா விஷயத்திலும் கைவிட்ட மாதிரி இந்த விஷயத்துலையும் கைவிட்டா என்ன பண்ணுறது, கிருஷ் மாதிரி அனாதையாக வளர்க்கக்கூடாது, இந்த குழந்தைய கண்டிப்பாக நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி நினச்சிட்டே போகிறாங்க. அப்போ விஜய் ஆட்டோவில் வராங்க. ரோஹிணி பார்த்தவனையும் இந்த திருட்டு மூதேவி எங்கே போயிட்டுருக்கு, இவ்வளோ நாளைக்கு கேள்வி கேட்டு விட்டால் தான் அடங்கும், அப்போ தான் என் மனசு ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கோவத்தோட ரோஹிணி கிட்ட போய் நடந்து போகிறாங்க. உடனே ரோஹிணி இவங்கள பார்த்தோன்னே கண்டிப்பாக ஆண்டி நம்மகிட்ட சண்டை தான் போட வருவாங்க, நம்ம என்ன இருந்தாலும் அமைதியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் விஜயா, ஏய் என்னடி எங்கடி நடந்து போகிற, உனக்குலாம் கொஞ்சம் கூட ஈனமான சூடு சொன்னியே இல்லையா, ஏதோ ஒரு குழந்தை கொண்டு வந்துட்டு என் பையன் குழந்தைன்னு சொல்கிற, சி உனக்குலாம் வெக்கமா இல்லையா, நீலாம் ஒரு பொண்ணா அப்படி இப்படின்னு நான் பயங்கரமாக பேசுகிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, ஆண்டி தேவையில்லாமல் என்கிட்ட தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க, நான் அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடையாது, நான் உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாற்றிருக்கேன், ஆனால் இந்த மாதிரிலாம் தப்பாக பேசாதீங்க தயவு செஞ்சு, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஆண்டி அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்கிறாங்க. உன்னை விஜய் சொல்கிறாங்க, ஏய் என்னடி உனக்கு கோவலாம் வருதா, இன்னும் என் புள்ள வாழ்க்கையை கெடுத்துட்டு ஏமாத்திரியடி நீ, இப்போ ஏதோ ஒரு குழந்தைய வயிற்றில் சுமந்து வந்துட்டு என் பையன் மனோஜ் தான் காரணம் சொல்கிறேன், சே உனக்குலாம் மானம் இரு சொன்னியே இல்லையா, இன்னும் 5 லட்சத்துக்கு மேலே இன்னும் ஒரு 5 லட்சம் பேர்னா கேட்டு வாங்கிட்டு போ, ஆனால் இந்த மாதிரி பொய் சொல்லாதே அப்படின்ற மாதிரி விஜயா பயங்கரமாக திட்டுறாங்க. உடனே ரோஹிணி அழுதுறே சொல்கிறாங்க, ஆண்டி என்னை ரொம்ப கேவலமாக பேசிட்டே இருக்கீங்க நீங்கள், இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்றாங்க. உடனே விஜயா, ஏய் உனக்குலாம் என்ன பேசினாலும் அறிவு வர மாட்டேறி, மண்ணங்கட்டலே திரும்பி மனோஜியே பிடிச்சி ஏமாத்திட்டே இருக்கடி, என் புள்ள வாழ்க்கை விட்டு போடி, அவனுக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைக்கணும்னு நான் நினைக்கிறேன்டி, உன்ன மாதிரி தரித்திரம் இல்லாமல் ஒரு நல்ல பெரிய பணக்கார பொண்ணாக பார்த்துட்டு இருக்க, நீ வந்து சனியை நீ வந்து ஒழிய மாட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டின விஜயா. தபார் இதுக்கப்புறம் என் பையன் வாழ்க்கையிலே வரக்கூடாது, அடுத்த வாரம் டிவோர்ஸ் பத்திரத்தில் சைன் போட்டுட்டு ஓடிடு அப்படின்ற மாதிரி மிரட்டு போகிறாங்க விஜயா. உடனே இதெல்லாம் மனசு உடைஞ்சு போன ரோஹிணி, இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட வீட்டுக்கு போகிறாங்க, விஜயா வீட்டுக்கு. மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசல் கத்திட்டு இருக்காங்க. ஆனால் உள்ள விஜயா மனோஜ் கிட்ட சொல்லிக்கிறாங்க, மனோஜ் இன்னைக்கு என்னத்தமா பண்ணேன், அந்த ரோஹிணியை நல்லா 4 வாரத்தை நறுக்குன்னு கேட்டி விட்டுண்டா அப்படின்றாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, அம்மா எதுக்குமா ரோஹிணிக்கு போயிட்டு தேவையில்லாமல் பிரச்சனைக்கு போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏய் என்னடா உனக்காக தானே பேசிட்டு வந்தேன், நான் கேட்ட கேள்விக்கு அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக ஒரு டிவோர்ஸ் பத்திரத்தில் சைனே போட்டுருவாடா அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. ஆனால் ரோஹிணி வெளியில் வந்து நின்றுட்டு மனோஜ் கத்திட்டு இருக்காங்க. உடனே விஜயா மனோஜ் கிட்ட சொல்ல, மனோஜ் பாத்தியா ரோஹிணிக்கு ஒரு மாதிரி கேட்குது, இப்போவே சைன் போட வந்துட்டா போல வா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கூப்பிட்டு விஜயா போகிறாங்க. உடனே கோவத்தோடு வந்த ரோஹிணி, மனோஜ் என் வயிற்றில் வாழ்றது குழந்தை யார் காரணம் சொல்லு மனோஜ் அப்படின்றாங்க. உடனே மனோஜ் அப்படியே திருதுன்னு முடிக்கிறாரு. ஐயோ அம்மா பண்ண பிரச்சனால கண்டிப்பாக நம்ம நீங்கள் மாட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயா சொல்கிறாங்க, என்னடி எதுக்கடி இப்போ வந்து கத்திட்டு இருக்க, காலையில் ஒன்று அவ்வளோ திட்டு தீங்கண்ணே, இன்னும் கூட ஒன்று சொரணம் வரல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறேன், ஆண்டி எனக்கு சொர்ணம் வந்தனால தான் இங்கே வந்திருக்கேன், மனோஜ் இந்த குழந்தைக்கு யார் காரணம் சொல்லு மனோஜ் அப்படின்றாங்க. உடனே விஜயா திட்டுறாங்க, ஏய் எதுக்கடி கத்திட்டு இருக்க, ஏதோ ஒரு குழந்தைய என் பையன் தலையில் கட்டலான்னு பார்க்குறியா, அவ்வளோதான் டிவோர்ஸ் பத்திரத்தில் சைன் போட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை முத்து எல்லாரும் வந்துட்டாங்க. என்னமாச்சு எதுக்குமா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அண்ணாமலை. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, அங்கிள் என் வயிற்றில் வளர குழந்தை காரணம் மனோஜ் மட்டும்தான், காலையில் கூட வந்து என்கிட்ட வந்து பேசிட்டு போடலாம் மனோஜ், எல்லாத்தையும் சொல்லு மனோஜ் உங்கள் அம்மா கிட்ட, என்னை எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க தெரியுமா மனோஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மனோஜ், ஐயோ இவள் வேறு எல்லாத்தையும் வந்து இப்போ சொல்கிறாளே, அவள் தான் போல நம்ம மாட்டிடும் போல அப்படின்ற மாதிரி மனோஜ் யோசிச்சிட்டு இருக்காரு. உடனே விஜயா சொல்கிறேன், டேய் சொல்கிறா அந்த குழந்தைக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்ட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஆனால் மனோஜ் அப்பவும் அப்படியே மௌனமாக இருக்காரு. உடனே ரோஹிணி கேட்குறேன், என்ன மனோஜ் இன்னும் அமைதியாகவே இருக்க, மனோஜ் நீ அமைதியாக இருக்கிறதுனால எனக்கு எவ்வளோ அசிங்கமாகும் தெரியுமா, உங்கள் அம்மா என்னென்ன வார்த்தை நம்ம என்ன பேசுகிறாங்க, தயவு செஞ்சு வாய் திறந்து சொல்லு மனோஜ் அப்படின்றாங்க. மனோஜ் சொல்கிறா, நீ எதுக்குடா நீ பயப்படுற, உனக்கும் அந்த குழந்தைக்கு எந்த சம்மந்தம் இல்லை சொல்கிறா அப்படின்றாங்க. உடனே மனோஜும் சொல்கிறாரு, ஆமாம் எனக்கும் அந்த குழந்தைக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்றாரு. உடனே ரோஹிணி, என்ன மனோஜ் காலைல வந்து அந்த அளவுக்கு வந்து பேசிகிட்டு இருந்த, கொஞ்ச நாளைக்கு வெளியில் சொல்லாத எந்த பிரச்சனையும் பண்ணாதுன்னு, நானும் அதுக்காக எந்த பிரச்சனையும் பண்ணாமல் கொஞ்ச நாள் இருக்கலாம்னு நினச்சேன், ஆனால் உங்கள் அம்மா வந்து என்ன அவ்வளோ கேவலமாக ரோட்டில் பேசுகிறாங்க, எவ்வளோ அசிங்கமாச்சு தெரியுமா, ஆனால் இப்போ வந்து உங்ககிட்ட வந்து நியாயத்தை கேட்குறேன், ஆனால் இந்த குழந்தைக்கு உனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறேன், இதுக்காக தான் மனோஜ் நீ பேசுகிற எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், இந்த பாருங்கள் காலையிலாம் மனோஜ் வந்து என்கிட்ட வந்து பேசுகிற எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்படியே ஃபுல்லாக காமிக்கிறாங்க. வீடியோ எல்லாரும் அப்படியே பார்த்துறாங்க. உடனே அண்ணாமலை மனோஜ் கிட்ட போய்க்கிறாரு, மனோஜ் என்ன மனோஜ் இது வேலை அப்படின்றாரு. உடனே மனோஜ் அப்படியே திரு முடிக்கிறாரு, இல்லைப்பா அது வந்துப்பா அப்படின்றாரு. டேய் ஒரு குழந்தைக்கு அப்பான்றதை பொய் சொல்லி ஏமாத்துறனா நீலாம் என்னடா புள்ள சொல்லிட்டு பல அடிக்கிறாரு. உடனே விஜய் வந்து தடுக்கிறாங்க, ஏங்க தயவு செஞ்சு சொல்கிறத கேளுங்க, ஏதோ சமாளித்து கூட ஏதாவது பேசியிருப்பாங்க அப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நீ அவனுக்கு செல்லம் கொடுத்து தான் அவன் இந்த மாதிரி பொய் சொல்கிறதுக்கும் முட்டாளாக வாழ்ந்துனே இருக்கான், நீ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பலான்னு ஒன்று வச்சுட்டு மனோஜை போட்டு பலான்னு அடிக்கிறாரு. உடனே மனோஜ் சொல்கிறார், அப்பா அடிக்காதீங்கப்பா, எல்லாம் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக தான்ப்பா அப்படி சொன்னேன் அப்படின்றாரு. உடனே அண்ணாமலை கேட்குறாரு, மனோஜ் உன்னை எவ்வளோ வாட்டி கேட்டேன்,
ரோகிணி வயித்துல வளர்கிற குழந்தைக்கும் உனக்கு எந்த சம்மந்தம் இருக்காடா அப்படின்னு. ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்க, இதுக்கு மேலே ஒரு பையன் பொய் சொல்ல வேண்டியது அவசியமே கிடையாது, பொய்யை தவிர உன் வாயில் எதுவுமே வராதா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. அண்ணாமலை மனோஜ் அடிச்சுட்டே இருக்கும் போது கனகா அம்மாவும் உள்ளே வந்து நிற்கிறாங்க. கனகா அம்மாவை பார்த்தோன்னே இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. உடனே முத்து சொல்கிறார், அப்பா இவங்க மனோஜோட ஃப்ரெண்டு ஒய்ஃப்பா கனகா அப்படின்றாரு. உடனே கனகா அம்மா கோவத்தோட, இல்லை முத்து அதெல்லாம் இல்லை, எல்லாமே பொய், மனோஜோட ஒய்ஃப் தான் கனகா அப்படின்றாங்க. என்னது மனோஜோட ஒய்ஃபு கனகாவா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. கனகா அம்மா எல்லாம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. மறைமுகமாக தான் கல்யாணம் பண்ணோம் நாங்கள் அன்றைக்கி, ரோகிணி டிவோர்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறதுனால தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இப்போ நான் டிவோர்ஸ்க்கு சைன் போடாமல் இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, இப்போ நான் என்ன பண்ணுறது, என் பொண்ணு கனகாவுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இப்போ அண்ணாமலை இப்போ என்ன பண்ண போகிறாருன்றது தெரியாமல் நிற்கிறாரு.